வணக்க நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம் இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சப்ஜெக்ட் கோடுன்னு பார்த்தீங்கன்னா OEE 351 இதான் சப்ஜெக்ட் கோடு. இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றது தான். அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற கொஸ்டினில் எல்லாமே தெளிவாக படிக்கணும். அதையும் நீங்கள் வந்து சாய்ஸ் பேஸ் பண்ணி படிக்கிறது, அதை நம்ம 3 கொடுத்தா 1 படிக்கிறது அப்படிலாம் படிக்காதீங்க. நம்ம ஒரு யூனிட்லையுமே 2-3 டாபிக்ஸ் தான் கொடுப்போம். அதனால் நீங்கள் அதை மட்டும் நல்லா தெளிவாக படித்தா போதும். அதேமாதிரி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து 1 to 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், 1 to 5 யூனிட்ஸோட இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு. அந்த இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்க்கு இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். சப் டாபிக்ஸ்னால் நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டாபிக் கீழே நீங்கள் வந்து இப்போ ஒரு டெஃபினிஷனு, அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபல்ஸு, இல்லை ப்ரொசீஜர்ஸ் எதாவது இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸு, இல்லை வந்து அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஃபியூச்சர்ஸ், அப்ளிகேஷன்ஸ், இந்தமாதிரி பர்டிகுலர் டாபிக் கீழே இருக்கிற எல்லா டாப்பிக்கும் படிக்கிறது தான் சப் டாபிக்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்குது, நம்ம கொஸ்டின் படித்தா பாஸ் ஆகலாம். மட்டும் நீங்கள் பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேட் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜி இன் பவர் ப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் யூசேஜ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் இன் இந்தியா. இந்த 2 டாபிக் மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த 2 தான் இம்பார்ட்டண்டான டாபிக். கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே தெளிவாக படிச்சிருங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இதிலே கவர் ஆயிரும். நம்ம இதுக்கிட்ட தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ மேக் பண்ணுவோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சோலார் கலெக்டர்ஸ். சோலார் கலெக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சோலார் தெர்மல் எனர்ஜி, அதுக்கப்புறம் கன்வர்ஷன்னு, அப்புறம் டைப்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு சப் டாபிக்ஸ் வரும். சோலார் செல்ஸில் வந்து டைப்ஸு, அப்புறம் சோலார் எலக்ட்ரிசிட்டி கன்வர்ஷன் ஃப்ரம் ஃபோட்டோவோல்டிக், இது எல்லாமே உங்களுக்கு சப் டாபிக்ஸ் வரும். இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு WECS, அதாவது விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன் சிஸ்டம்ட்டு சொல்லுவாங்க. இல்லைனா உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் WECSட்டும் கேட்கலாம். இது ஒரே டாபிக் தான். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். நல்லா தெளிவாக எல்லா டாபிக்ஸையும் படிச்சுங்க, சப் டாபிக்ஸ். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன், அப்ளிகேஷன்ஸ், அந்தமாதிரி எக்ஸெட்ரா சப் டாபிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே தெளிவாக படிச்சிருங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே டாபிக் தான், நல்லா தெளிவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பயோகேஸ் இந்த ஒரே டாபிக் தான். இந்த ஒரே டாப்பிக்கை நல்லா தெளிவாக படிங்க. அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்ளிகேஷன், கிளாசிஃபிகேஷன், டைப்ஸு, தெர்மல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பயோகேஸு, பயோமாஸ், இந்தமாரி இந்த ஃபர்தர் சப் டாபிக்ஸ் எல்லாமே கரெக்டாக படிச்சிருங்க. இதுதான் உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின். இந்த யூனிட் 3யும் 4ம் ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்கேன், நல்லா தெளிவாக படிச்சிருங்க. யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு OTEC, அதாவது பிரின்சிபல் செட்டிங்ஸ் ஆஃப் OTEC பிளான்ஸ், இந்தமாதிரி உங்களுக்கு ஃபர்தர் சப் டாபிக்ஸ் இருக்குது. அந்த சப் டாபிக்ஸையும் படிச்சிருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டைடல் அண்ட் விண்ட், வேவ் எனர்ஜி, அதில் வந்து கன்வர்ஷன் டெக்னிக்ஸு, மினி ஹைடல் பவர் பிளான்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு சப் டாபிக்ஸாக இருக்கும். அதெல்லாமே தெளிவாக படிச்சிருங்க. இப்போ இது யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்த 2 டாபிக்ஸ் தான். சரிங்களா? அது ஃபர்தர் சப் டாபிக்ஸு நான் மென்ஷன் பண்ணிக்கிறது தவிர மற்ற இருந்தாலும் நீங்கள் படிச்சிருங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண நினச்சா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்தமாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.